வெல்கம் டு மை எஸ்கேப் ரூம். இங்கே பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பர் ஃபெஸ்டிவ் சீசனில் இருக்கோம். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு சேவரி டிஷ் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பெரி பெரி சிக்கன் வித் ரோஸ்டட் வெஜிடபிள்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியான இந்த டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இது நம்ம பெரி பெரி சிக்கன் பண்ண போகிறோம். இந்த பெரி பெரி சிக்கனுக்கு நம்ம 800 கிராம்ஸ், ஆல்மோஸ்ட் 3/4 கிலோக்கு நான் சிக்கன் எடுத்திருக்கேன். ப்ரெஸ்ட் பீஸ் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேறு கட் மீட் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுதான் ஹோம்மேட் பெரி பெரி ஸ்பைஸ். இதுவும் ஒன்று எவ்வளோன்னு சொல்கிறேன். இது 1 டீஸ்பூன் பார்ஸ்லி, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் காடமம் பவுடர் ஏலக்காய் பொடி, 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் பவுடர், 1/2 டீஸ்பூன் ஆரிகானோ, 2 டேபிள்ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 2 டேபிள்ஸ்பூன் கார்லிக் பவுடர், 2 டேபிள்ஸ்பூன் அனியன் பவுடர், 2 டேபிள்ஸ்பூன் பெப்ரிகா பவுடர், 2 டேபிள்ஸ்பூன் சுகர், 1 டேபிள்ஸ்பூன் சால்ட். ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் நம்மளுக்கு பெரி பெரி மசாலா வருது. இப்போ இது எல்லாமே சிக்கனில் போட்டு நம்ம மேரினேட் பண்ணுறோம். சிக்கனில் நான் எல்லா ஸ்பைஸ் பவுடரும் ஆட் பண்ணுறேன். சிக்கன் நல்லா நான் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா மஞ்சத்தூள் போட்டு கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். இது எல்லா ஸ்பைஸும் போட்டுட்டு ஆயில் வேணும். இது நம்ம மேரினேட் பண்ணணும். 1/2 hour to 1 hour மேரினேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பேன்லேயே நீங்கள் இதை சமைக்கலாம். க்ரில்லில் போடணும்னு அவசியம் இல்லை. பேன்லேயே போட்டு நம்ம நல்லா டக்குன்னு ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். சிக்கனில் நம்ம குக் பண்ணும்போது ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அது தண்ணி விட ஆரம்பிக்குதுல்ல, அப்போ டக்குன்னு திருப்பிடணும் ஒரு சைடு. அது பேஸ்ட் கட் ஆஃப் த மீட்டு எவ்வளோ திக்னஸ் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம டைமை ப்ராப்பராக செட் பண்ணணும். இப்போ தண்ணி விடுது, நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கலாம் சுண்டைன்னா சிக்கன் ரொம்ப ட்ரை ஆகிடும். கடிக்கும் போது நச்சுக்கு நச்சுக்குன்னு இருக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம ப்ராப்பராக அந்த தண்ணி விட ஆரம்பிக்கும் போது ஜஸ்ட் டக்குன்னு திருப்பி குக் பண்ணிடணும். அப்படியே உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கூட நீங்கள் அது பாதியில் கட் பண்ணி பார்க்கலாம். ஒரு போர்ஷன் நல்லா திக்கஸ்ட் போர்ஷன் எதுவோ, இப்போ பாருங்கள் இந்த பீஸ் சிக்கனில் இது திக் போர்ஷன், இது தின் போர்ஷன். ஸோ அந்த திக் போர்ஷனை லைட்டாக கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த சிக்கன் வெந்திருக்கா இல்லையான்னு. சிக்கன் பொறுத்த மட்டும் நம்ம ஃபாஸ்ட்டாக குக் பண்ணிடணும். ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும் அதுவே. மற்ற ஹார்ட் டஃப் மீட் மாதிரி கிடையாது. அதுவும் ப்ரெஸ்ட் பீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா லீன் மீட்னா ஃபேட் எல்லாம் ஒன்றும் கிடையாது அதுக்கு. அதனால் அது ரொம்ப சீக்கிரமாகவே குக் ஆகிடும். ஸோ இப்போ இந்த சிக்கனை நம்ம நல்லா 1/2 hour to 1 hour மேரினேட் பண்ணலாம். இந்த சிக்கன் மேரினேட் ஆகிற டைமில் நம்ம சூப்பராக நம்மளோட கிரில் வெஜிடபிள்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ கிரில் வெஜிடபிள்ஸ் செய்கிறதுக்கு நான் ஒரு அவனில் தான் நான் இதை பேக் பண்ண போகிறேன். ஸோ நான் அவன் ட்ரேயில் ஆயில் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் அவன் இருந்தால் அது அவனில் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கூட நீங்கள் பேனில் கூட இதை பண்ணி. கிரில்டு வெஜிடபிள்ஸ்க்கு ஃபஸ்ட்டு நான் பேபி பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். இது ஜஸ்ட் ஒரு 2 விசில் நான் குக்கரில் வச்சுருந்தேன். சால்ட் எதுவும் போடல. ஸோ நீங்கள் அந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா அது ஹாஃப் பாயில் ஆகிடும். இது அவனில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக க்ரில் ஆகிடும். இதுக்கு நான் சீசனிங் வெறும் சால்ட்டும் பெப்பர் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஆயில் போட்டிருக்கேன் மிக்ஸ் பண்ணுறது. பொட்டேட்டோவுக்கு நான் சால்ட் பெப்பர் போட போகிறேன். சால்ட் இதுக்கு தேவையான அளவு நீங்கள் எந்த அளவு எடுத்துக்கிறீங்களோ அது, பெப்பரும் டு டேஸ்ட்டு தான். உங்களுக்கு எந்த அளவோ நீங்கள் அதை போட்டுக்கோங்க. நீங்கள் பொட்டேட்டோஸ் இந்த சைஸ்லேயும் நீங்கள் போடலாம். அப்படின்னா பாதியாக வெட்டி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ரெண்டுமே நல்ல டேஸ்ட் தரும். இப்போ இது மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்தால் நீங்கள் பாதியாக வெட்டிக்கோங்க. இதுக்கு ஸ்கின் நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸ்கின் ரிமூவ் பண்ணுறதுனா இப்போ கூட பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள் உள்ளே வேகலை, வெளில தான் லைட்டாக வேந்திருக்கு. இந்த மாதிரி ஹாஃப் வேக்கார்டு வச்சாலே போதும். அது எப்படியும் அவனில் ஒரு 35 மினிட்ஸ் இருக்க போகுது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எல்லா பொட்டேட்டோவும் ஹாஃபாக கூட வெட்டிக்கலாம். சால்ட் அண்ட் பெப்பர் போட்டுட்டு ஆயில் போடுறேன். இப்போ இது நம்ம எல்லாமே ஒரே பேன் ஷீட்டில் தான் பேக் பண்ண போகிறோம். தனித்தனியாக வச்சு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஷீட்டில் போட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் அவன் பெருசாக இருந்ததுன்னா, கொஞ்சம் சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் பேட்சஸில் போடணுமா இருக்கும். அவன் இல்லைனா கூட பரவாயில்ல, நீங்கள் சாதா பேனில் கூட
இதை வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம ட்ரேயில் போட்டுடலாம். இந்த மாதிரி ட்ரேவோட ஒரு கார்னரில் போட்டுடுங்க. ஒன்று மேலே ஒன்று படாமல் கொஞ்சம் கேப் விட்டு போட்டால் பெட்டர். அடுத்த வெஜிடபிள், அடுத்து நான் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து சால்ட், பெப்பர், ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ரோஸ்மெரி எடுத்திருக்கேன், கொஞ்சம் எண்ணெய். இந்த ஸ்பைஸ் மிக்ஸை போட்டுடலாம். இது கூடவே ஆயிலையும் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதையும் வந்து பொட்டேட்டோ மாதிரி, பேபி பொட்டேட்டோ மாதிரி ஒரு 2 விசில் வச்சுருக்கேன். 2 விசில் வச்சுட்டு அப்போ ஒரு ஹாஃப் வெந்துடும் அது. அதுக்கப்புறமா அவனில் போட்டால் சீக்கிரமாக அது குக் ஆகிடும். ஸோ இது கொஞ்சம் லைட்டாக பரட்டிட்டு நம்ம ட்ரேயில் வச்சுக்கலாம். இதையும் பொட்டேட்டோ மாதிரி பரப்பி வச்சுக்கலாம். இது வந்து க்ரில் ஆகும்போது நல்லா சுருங்கிடும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை வந்து மெயினாக கொஞ்சம் தள்ளி வைங்க, கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும் அதுக்கு. அடுத்து நான் ப்ராக்கலி எடுத்திருக்கேன், 2 ப்ராக்கலி எடுத்திருக்கேன். இதையும் வந்து நான் ஒரு 7 மினிட்ஸ் சுடுதண்ணியில் போட்டு மூடி வச்சுருந்தேன். அதுக்கு வந்து நான் வந்து ஆனியன் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன், பெப்பர், சால்ட், அப்புறம் எண்ணெய், இதை நம்ம மிக்ஸ் பண்ணி போட போகிறோம். இப்போ வந்து என்னடா அது ஜஸ்ட் ஒரு ரொம்ப ஃபியூ இன்க்ரீடியன்ட்ஸ் போடுறாங்களேன்னு பார்க்காதீங்க. இது வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இந்த ஸ்பைஸ் இது வந்து ஜஸ்ட் ஃபார் என்ஹான்சிங் த வெஜிடபிள் ஃப்ளேவர். வெஜிடபிள்கே இருக்கிற அந்த தன்மை, அந்த ஃப்ளேவரை வந்து ஜாஸ்தி படுத்தி கொடுக்கறதுக்கு மட்டும்தான் இந்த ஃப்ளேவரிங் ஏஜென்ட் ஸ்பைஸ் எல்லாமே நம்ம போடுறோம். இது வந்து இந்த டிஷ்ஷில் வந்து மேக்ஸிமம் வெஜிடபிளோட டேஸ்ட் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணுறோம். ஸோ இது வந்து நல்லா ஒரு டாஸ் கொடுங்க. நம்ம வந்து சால்ட் என்னடா இதில் மிக்ஸ் ஆகுமா அப்படின்ட்டுலாம் நீங்கள் நினைக்க தேவையில்லை. இதில் வந்து நம்ம சால்ட் எப்படி நம்ம அவன் ட்ரேயில் வைக்கிறதுக்கு போது ஜஸ்ட் ஒரு லைட்டாக மேலே ஒரு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடலாம். அப்போ தான் வந்து எல்லாத்துக்குமே ஈக்குவலாக கூட வரும். ஸோ இது வந்து நம்ம ட்ரேயில் போட்டுருவோம். ஸோ இதுக்கே பாருங்கள் என்னோடய ட்ரே வந்து ஃபில் ஆகிடுச்சு. ரொம்ப க்ரௌடடாக வைக்க வேணாம், கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். அப்போ தான் நல்லா ரோஸ்ட் ஆகும், கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் நம்ம ஸ்பேஸ் அவுட் பண்ணிவிட்டு இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு செட் வெஜிடபிள்ஸ் வந்து செகண்ட் பேட்ச்சில் வைக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் வெஜிடபிள்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம அவனில் வைக்கலாம். அதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி லைட்டாக சால்ட் எல்லா வெஜிடபிள்லேயும் படுற மாதிரி நான் வந்து ஜஸ்ட் லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன். அப்புறமா வந்து அவன் வந்து நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் 170 டிகிரிஸ்க்கு. இது வந்து 30 to 35 மினிட்ஸ் வைக்கணும், அப்போ தான் நல்லா ரோஸ்ட் ஆகும். உங்ககிட்ட அவன் இல்லைனா கூட பரவாயில்ல, நீங்கள் பேனில் ஃப்ரை பண்ணோட வெஜிடபிள்ஸ் சூப்பராக ரோஸ்ட் ஆகி வந்திருக்குது ஃபர்ஸ்ட் பேட்ச். ஐ ஹோப் யூ கேன் ஹியர் தி சிஸ்லிங் சவுண்ட். சூப்பராக இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் செட் ஆஃப் வெஜிடபிள்ஸ். வந்து நான் பிரசல் ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்திருக்கேன். கலகோஸ் சொல்லுவாங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்கும். குட்டி கேபேஜ் மாதிரி இருக்கும், பேபி கேபேஜ் மாதிரி. இது வந்து கேபேஜ் ஃபேமிலி தான். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. நிறைய வாட்டி சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம பார்ப்போம், பட் ரொம்ப அதை சாப்பிட்றதில்ல. வெரி குட் ஃபார் ஹெல்த்து. இதுக்கு வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் பால்சாமிக் வினிகர் ஊற்றுறேன். உங்கள்கிட்ட பால்சாமிக் வினிகர் இல்லைன்னா நீங்கள் வந்து ரெட் வைன் வினிகர் ஊற்றிக்கலாம், அப்படி இல்லைன்னா பிளெயின் வினிகர் ஊற்றிக்கலாம். இதில் வந்து நான் தேவையான சால்ட் போடுறேன். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் ஹனி, கொஞ்சம் லைட் ஸ்வீட்டாக இருக்கும் இந்த சைட் டிஷ்ஷு. நெக்ஸ்ட்டு வந்து பெப்பர் அண்ட் ஆயில். அதான் ரொம்ப சிம்பிள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ட்ரேயில் வச்சிடலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அடுத்து வெஜிடபிள் வந்து கேரட். இதுக்கு வந்து நான் சில்லி பவுடர் ஒரு 1 டீஸ்பூன், இதுக்கு தேவையான சால்ட்டு, அப்புறம் தைம் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் ஆயில், இவ்வளோ தாங்க தேவை. இது கேரட் ஸ்வீட்டாக இருக்குன்றதுனால தான் நம்ம சில்லி பவுடர் இதுக்கு யூஸ் பண்ணுறோம். இதுக்கு ஃபுல்லாக நல்லா இங்கே போட்டுட்டு ஆயில் ஊற்றிட்டு டாஸ் பண்ணி நம்ம ட்ரேயில் போட்டுற வேண்டியது தான். நல்லா
ஸ்ப்ரெட் பண்ணி போடுங்க, அப்போ தான் நல்லா grill ஆகும். இப்போ இதை நம்ம grill பண்ணிடலாம். இப்போ நம்ம செகண்ட் செட் ஆஃப் வெஜிடபிள்ஸும் ரெடி. சிக்கனும் மேரினேட் ஆகிருக்கும். இந்த டைமில் அதை எப்படி பேனில் ஃப்ரை பண்ணுறதுன்னு நம்ம சிக்கன் வந்து நல்லா மேரினேட் ஆகிடுச்சு 30 மினிட்ஸ்க்கு. இப்போ அதை நம்ம வந்து பேன் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதிலே எண்ணெய் இருக்குது, பட் ஸ்டில் நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். நான் சொன்ன மாதிரி 3 மினிட்ஸ் போட்டால் போதும். இப்போ நம்ம ஜூசியஸ்ட் எவர் சிக்கனும் ரெடி. நம்ம சூப்பரான ரோஸ்டட் வெஜிடபிள்ஸும் ரெடி. எப்படி ப்ரெசென்ட் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக இருந்ததில்ல. இதில் வந்து நம்ம காய் பசங்க சாப்பிடல, சிக்கன் தனியாக சாப்பிட்றாங்க, சாம்பார் சாப்பிடல அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் இது வந்து எல்லாமே சேர்த்து தரலாம். இதில் வந்து நீங்கள் ப்ரெட் கூட ஆட் பண்ணிக்கலாம், டோஸ்ட் பண்ணி. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை எனி ரைஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது ரொம்ப ஈஸி. இதில் வெஜிடபிளோட ஆக்சுவல் ஃப்ளேவர் வந்து நம்ம இதில் டேஸ்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம சீசனிங்ஸ் எல்லாமே ரொம்ப லைட்டாக போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் பெரி பெரி சிக்கனும் ரொம்ப ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இருக்க காம்பினேஷன்ஸ் பக்கா காம்பினேஷன்ஸ். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி. உங்களுக்கு அவன் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் பேன்லேயே பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெரி பெரி சிக்கன் வித் grilled vegetables from my escape room to yours. Enjoy cooking.